ஐசிசியின் 2025ஆம் ஆண்டிற்கான சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பிப்ரவரி 19ஆம் தேதி பாகிஸ்தானில் தொடங்குகிறது. இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகள் இதில் கலந்து கொள்கின்றன. மினி உலகக்கோப்பை என அழைக்கப்படும் இந்த தொடரில் கலந்து கொண்டாலும் பாதுகாப்பு காரணங்களால் இந்தியா கலந்து கொள்ளும் போட்டிகள் மட்டும் துபாயில் மாற்றி வைக்கப்படுகின்றன. மேலும் பாகிஸ்தான் நாட்டின் லோகோவை ஜெர்சியில் பயன்படுத்த மாட்டோம், கேப்டன்கள் போட்டோ ஷூட்டுக்கு ரோஹித் சர்மா வரமாட்டார் என பிசிசிஐ அடம் பிடித்து வருகிறது. இதை பாகிஸ்தான் நாட்டின் கிரிக்கெட் வாரியம் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது. இதையடுத்து ஐசிசி இந்தியா, பாகிஸ்தான் இடையே சமாதான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் நாடு திட்டமிட்டபடி சாம்பியன் டிராபி தொடரை நடத்துமா என்ற சந்தேகம் தற்போது வெகுவாக எழுந்துள்ளது. ஏனெனில் போட்டிகள் நடைபெறும் கிரிக்கெட் மைதானம் இன்னும் தயாராகவில்லை. மைதானத்தை புதுப்பிக்கும் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. ஜனவரி 31ஆம் தேதிக்குள் மைதானம் முழுமையாக தயாராகிவிடும் என்று பாகிஸ்தான் உறுதியளித்துள்ளது. ஆனால் அண்மையில் வெளியான ஸ்டேடியத்தின் புகைப்படங்கள் வாய்ப்புள்ள ராஜா என்றே தெரிவிக்கின்றன. பிப்ரவரி 19ஆம் தேதிதானே தொடர் துவங்குகிறது, இன்னும் டைம் உள்ளதே என்று நினைக்க முடியவில்லை. ஏனெனில் பாகிஸ்தான், இங்கிலாந்து, நியூசிலாந்து நாடுகள் பங்கேற்கும் முத்தரப்பு கிரிக்கெட் தொடர் பிப்ரவரி 8ஆம் தேதி இதே மைதானத்தில்தான் நடைபெறவிருக்கிறது. இதற்கு இன்னும் ஒரு வாரமே இருப்பதால் இந்த தொடர் நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியமோ ஒரே அடியாக முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல சொன்ன தேதிக்குள் மைதானம் ரெடியாகிவிடும் என்ற தொடர்ந்து அரைத்தமாவே அரைத்து வருகின்றனர். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சாம்பியன் டிராபி தொடரை ஐசிசி ஒரே அடியாக துபாய்க்கு மாற்றி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இதை பார்த்த ரசிகர்கள் இந்தியா மீது பழி சொன்னால் மட்டும் போதாது, முதலில் நல்ல ஸ்டேடியத்தை கட்டுங்கள் என சமூக வலைதளங்களில் பாகிஸ்தானை வெகுவாக கிண்டல் அடித்து வருகின்றனர்.